உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதியாச்சு அப்படின்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எப்போ சாப்பாடு மீதியானாலும் நான் இந்த மாதிரி சாப்பாட்டு வடகம் தான் செய்வேன். கடையில் வாங்குகிற அப்பளம் குடல் இது எல்லாத்தையும் விட இந்த சாப்பாட்டு வடகம் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த வடகம் எப்படி செய்கிறதுன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பழைய சாதத்தை நல்லா பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு வேளை சாப்பாடு அப்பவும் கொஞ்சம் விதையாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு வேஷ்டியில் வெள்ளை வேஷ்டியில் கூட குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வைக்கலாம். ஆனால் என்கிட்ட வெள்ளை வேஷ்டி இல்லை அப்படின்றதுனால பிளேட்லேயே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடும். ஒரு நாள் காய வச்சாவே போதும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சோம் அப்படின்னா நம்மளோட வடகம் ரெடி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல பார்க்குறேன். பாய்.